சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை பூரா மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட எந்த பிரச்சனையும் வராது, தண்ணி நிற்காது என்று சொன்னது யார் தெரியுமா? வேற யாரு? நாம் தான். இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்க சிச்சுவேஷனுக்கு பர்ஃபெக்டான டெம்ப்ளேட் தான். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறேன். பண்ண ஐடி அப்படின்னு பார்த்தா நிவாஸ்ன்ட்டு ஒரு நடிகையோட ஐடி. போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமா ரீட்வீட் பண்ணிருக்காரு. செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. நேரா வரான், அங்க நிக்கிறான். அங்க நின்றுட்டு அந்த ஏரிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு போட்டோ ஷூட் இப்படி இப்படி கை காமிச்சு, என்னடா காத்துல குத்துற? ஒவ்வொரு முறை மழை வரும் பொழுதும் இவர்கள் ஒரு போட்டோ ஷூட்டை நடத்துகிறார். இங்க இருந்து அவர் கிளம்பி போறாப்புல, யாரு இந்த பொம்மை, துணை பொம்மை. ஆனா இந்த 4000 கோடி தான் இந்த தண்ணியில அடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நிவாஷினிக்கு ரீட்வீட் பண்ணாம நிவாரண நிதியை ஒழுங்கா கொடுக்கிற வேலையை பாருங்க உதயநிதி அவர்களே. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.